தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேரளாவில் மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருத்தர் தன்னோட உயிரை தாண்டி மாய்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம்னு பல பேரும் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் அந்த பையனை பெற்றவங்க இருக்காங்களே, டாக்டர் கனவுங்க பையனுக்கு. அப்போ அந்த ஃபேமிலி எவ்வளோ பேர் கனவு இருந்திருக்கும். அவங்களாம் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக. ஒட்டுமொத்த கேரளா பொலிட்டீஷியன்ஸும் இப்போ அந்த பையனோட வீட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பையன் தான் அவர். பேர் நிதின்ராஜ். நம்ம ட்ரிவாண்ட்ரம் இருக்குல்ல, அதுதான் இவரோட பூர்வீகம். கண்ணூர் டென்டல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. கடந்த 10ஆம் தேதி என்னாச்சு, அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்க ஒரு பிளாக்கு, மெடிக்கல் காலேஜ் பிளாக்கு, அந்த பிளாக் மேலே இருந்த அந்த பில்டிங் மேலே இருந்து கீழே விழுந்துட்டாப்புல. கீழே விழுந்த அவருக்கு கிரிட்டிக்கல் இன்ஜுரி. பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு உயிர் பழைக்கிறது கஷ்டம்னு. சரி எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணியிருக்காங்க. பட் நோ மோர்னு சொல்லிட்டாங்க. அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்த அங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சிகிச்சை பலன் அளிக்கவே இல்லை. இவர் இறந்த உடனே பல பேர்கிட்ட கேட்டாங்க. அந்த மாணவர்கள் பல பேர் சொன்ன விஷயங்கள் அடுக்கடுக்காக என்னென்னமோ சொன்னாங்க. அவங்க சொன்னது கேரள ஊடகங்கள் சைடில் வெளியான விஷயம். அந்த பையன் இறந்த உடனே வெளியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜுக்குள்ளே இருக்க ஸ்டாஃப்லாம் பயங்கரமாக அந்த பையனை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனை ஸ்டாஃப் ரூமில் வச்சு கிழின்னு கிழிச்சாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு முதற்கட்ட தகவல். இதுக்கப்புறம் என்ன வெளியே வருது, கெட்ட வார்த்தையில் அந்த பையனை நோக்கி பேசினாங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் விடுங்க, இந்த ஸ்டாஃபே பேசினாங்கன்னு அடுத்த கட்ட தகவல். அடுத்தபடியாக அவங்க அம்மாவெல்லாம் ஒரு மாதிரி இழிவாக பேசி ஒரு மாதிரி அந்த பையனை மனசு ரீதியாக கஷ்டப்படுத்துனாங்கன்னு இந்த தகவல். அந்த பையனை த்ரெட் பண்ணாங்களாமா. இது போல் நீ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல, திமிராவே இருந்தனாக்கா இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒன்று த்ரெட் பண்ணியிருக்காங்களாமா. அந்த பையன் திமிராலாம் தெரியலங்க இது வரைக்கும். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் இது, கிளாஸுக்குள்ளே வச்சு அந்த பையனை அவமானப்படுத்துறது எல்லா மாணவர்கள் முன்னாடியும் இதையும் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் அந்த பையனோட சாதியை வச்சு பல முறை அந்த பையனை அசிங்கப்படுத்தியிருக்கிறதான் சொல்கிறாங்க. அந்த பையனோட ஸ்கின் டோனை பார்த்தீங்களா, டஸ்கியாக இருக்கும். அந்த ஸ்கின் டோனை வச்சு பல பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்களாம், ஒரு மாதிரி பேசியிருக்காங்களாம் அந்த பையனை. இந்த சாதினா நீ இப்படி தான் இருப்பன்ற மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்களாம். இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ராகிங்கு. இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அதில் ஒரு சில எறும்பாடுங்க ஏதோ ஃபன்னுன்ற பேரில் மனசை கஷ்டப்படுத்தி விடுவானுங்க பாருங்க, அது போல் வேலையும் பார்த்து வச்சுருக்கானுங்களாம். இதெல்லாம் முதற்கட்ட தகவலாக வெளியாச்சா. இந்த விஷயங்களை பற்றி நிதினோட அப்பா இவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இருக்குது. அவரால் லிட்டரலாக பேச முடியல, அப்படி அழுதுகிட்டு இருக்காருங்க. அவரால் பேச முடியல, அழுதுட்டு இருக்காரு. ஆனாலும் தன்னோட பையனுக்கு நடந்த கொடுமைகள் இருக்குல்ல, அதை வெளி உலகத்துக்கு சொல்லணுன்ட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு பல விஷயங்களை பேசினாப்புல. அவர் பேர் ஒயல் ராஜன். இவர் என்னென்ன சொன்னார்னா, என் பையனை அந்த கல்லூரியில் இருக்க 2 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணாங்க. என் பையனை பேசக்கூடியாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க, ஹராஸ் பண்ணதாக சொல்கிறாருங்க. அதுக்குள்ளே 2 பேர். இவங்க என் பையனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தா என் பையன் மென்டலி ஹராஸ் ஆகிருப்பான். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பையனை போட்டு திட்டி என்னென்னமோ பண்ணி டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்குது நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா பாதியாலும் நீதி கிடச்சிச்சு நாங்கள் நம்புவோம். உச்சபட்ச தண்டனை கிடைக்குதுனாக்கா அப்போ தான் நாங்கள் முழுமையான நீதி கிடச்சிதான் நம்புவோன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் என் பையனை கொன்று இருக்காங்க. என் பையனை உயிரை மாற்றிக்கிட்டு தான் சொல்கிறாங்களே, ஆனால் நான் அப்படி பார்க்கல. அவங்களாம் சேர்ந்து தான் என் பையனை கொண்டு இருக்காங்க. இந்தளவு என் பையனை படிக்க வைக்கணுன்றதுக்காக நான் பட்ட கஷ்டத்தில் விவரிக்க முடியாதுங்க. நாங்கள் ஒன்றும் பணம் படைச்ச குடும்பம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காசு சேர்த்து என் பையனை படிக்க வச்சேன். ஆனால் என் பையனே இப்போ போயிட்டான். இதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ என்ன இருக்குன்னு அவங்க அவ்வளோ விக்ஸாக பேசியிருக்காங்க. என் பையன் இறந்தால அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து, அதுக்கப்புறம் அந்த காலேஜை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட எங்கள் குடும்பத்தை தொடர்பு கொள்ளவே இல்லை. சரி உடனே விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சி நாங்கள் விட்டோம். சில மணி நேரங்கள் கடந்துச்சு, சில நாட்களே கடந்துருச்சு. ஆனாலும் அந்த காலேஜில் இருக்க அத்தாரிட்டிஸ் யாருமே எங்கள் பையன் இறந்ததை பற்றி ஒரு விஷயம் கூட, ஆறுதல் கூட வச்சுக்கோங்களேன், பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு. இதுதான் மக்கள் உண்மையில பெயின்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வலி இருக்கும் அந்த அப்பாவுக்கு. அவங்க பெருசாக எதுவும் பண்ண வேணாங்க. சரி நம்ம காலேஜில் படித்த பையன் இறந்துட்டாப்புல, இதுக்காக கேர்ட்டசிக்கு பேசியிருக்கலாம்ல, அது கூட பேசலாங்க. எங்களுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த காலேஜில் படிக்கிற பல பசங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பசங்களை ஃபுல்லாக உள்ளே த்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போல் ஏதாவது இங்கே நடக்கிறத வாய் திறந்த வெளியே மாவனை நீ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணவே முடியாது, ஃபெயிலாக போட்டுருவோம் ஒன்று அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி
அந்த பசங்களோட எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய பயத்தையே இங்கே இருக்க ஒரு சில ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸு கொடுத்து வச்சுருக்கானுங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது என் பையனுக்காகவும் இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க கொடுமைகளை பற்றியும் பேசுவாங்க நான் நம்புகிறேன்னு கதறி அழுதாப்புல. அந்த தகப்பனோட அழுகை இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிரதிபலன் கிடச்சிருக்குன்னு சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைங்க, பல ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். தொடர்ந்து அந்த அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் என் பையனை இது போல் ஒன்று எக்ஸாமில் ஃபெயில் பண்ணி விட்ருவோன்னு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. என் பையன் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான், நல்லா படிப்பான், கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். ஸோ எக்ஸாம்ஸை பட்டு கிளியர் பண்ணிட்டு இருந்தான். இதை அவங்களால பொறுத்துக்க முடியல. என்ன இந்த பையனை நம்ம இவ்வளோ திட்டியம் பண்ணியும் அந்த பையன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு இருக்கான், இவனை இன்னும் நம்ம டார்ச்சர் பண்ணணும்னு அவ்வளோ பண்ணியிருக்காங்களாமா. இதுதான் ஒரு கட்டத்தில் என் பையன் பொறுக்க முடியாமல் இது போல் முடிவை எடுத்ததா அந்த அப்பா சொல்கிறாரு. ஸோ இதை பல பேரை உயிரை மாற்றிக்கிட்டு தான் நினைப்பீங்க. என் பையனை கொண்டுட்டாங்கன்னு தான் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நிலைப்பாடில் நிற்கிறாரு. ஏன்னா அந்த முடிவெடுக்க தூண்டுறாங்க அப்படின்னா அதையும் கொலையாக தான் பார்ப்பேன்னு அவர் நிற்கிறாருங்க. இப்படி தான் கேரளாவில் இருக்க முக்கியமான அரசியல் பிரமுகர்கள்லாம் அந்த பையனோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சவப்பெட்டில் அந்த பையனை படுக்க வச்சுருந்த அந்த காட்சி உங்களுக்கு காட்டல. சவம் அந்த பையனை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கதறாங்க. பொலிட்டிஷியன்ஸு, ஏன் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க பையன், என்னங்க இப்படி ஆகிடுச்சுன்னா அவங்க வர்றவங்களுக்கும் எதுவும் பேச முடியல. அவ்வளோ ஃபீலிங்ஸ் அரசியல்வாதி முகத்திலே பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கொடுமை, பேச முடியல அவங்களால. அரசியல்வாதிகள் முகம் இவங்க பேரண்ட்ஸோட முகத்தை பார்க்கும்போது ஸ்டன் ஆகிடுது. என்ன அங்கே வார்த்தை பரிமாற்றம் இருக்கும். அவங்க ரிலேட்டிவ்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் இடிஞ்சு போயிருக்காங்க. அந்த பையனை இப்படி பறி கொடுத்துருமான்னு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனோட ஐடி கார்டு இருக்குல்ல, இதை அங்கே மாட்டி வச்சுருப்பாங்களா, அதை எடுத்து அந்த அப்பா எல்லார்டையும் காட்டுறாரு. பாருங்கள், என் பையன் அடிக்கடி இந்த ஐடி கார்டை காட்டி சொல்லுவான், அப்பா இதுக்கப்புறம் நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் தேவைப்படாதப்பா, கெத்தான டாக்டராக வருவன்ற மாதிரிலாம் அடிக்கடி சொல்லுவானே. அந்த ஐடி கார்டை கையில் எடுத்து ஊடகங்கள் மத்தியில் அந்த மனுஷன் அழுகுறாரு. யார் அந்த பையனோட அப்பா? யூனியன் மினிஸ்டர் சுரேஷ் கோபி இருக்கார்ல, தீனா படத்தில் பார்த்துருப்பீங்க, அவர் தான் இப்போ யூனியன் மினிஸ்டர் இருக்காப்புல. அவரும் கிளம்பி இந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. போயிட்டு அந்த அப்பாவை அவர் பார்த்துட்டாரு, ஆனால் பேச முடியல. அவர் ரியாக்ஷன் தெரியுதா? அப்படியே இப்படி நெத்தில் கை வச்சு இப்படியே ஏதோ பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்புறம் கண்ணை கொஞ்சம் கசிக்கிட்டு இருந்தார் சுரேஷ் கோபி அவர்கள். அங்கே வார்த்தை பரிமாற்றம் பெருசாக இல்லை. அங்கே பின்னாடி இருக்கவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர அவர் ஒரு மாதிரி உடஞ்சி போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி தான் வர்றப்போகிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னத்தை சொல்லி அவனை கன்சல்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஆசாசியாக வளர்த்த பையன், டாக்டராக வருவான்னு ஆசைப்பட்ட பையன், பல் மருத்துவம் சார்ந்து பெருசாக வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பையன். அந்த பையன் அந்த குடும்பம் இழந்திருக்குன்னா இதோட குடும்பம் வேறு என்ன இருக்க முடியும்? நிதினோட பேரண்ட்ஸ் கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த அப்பா கேட்டார்ல, உள்ளுக்குள்ளே நடக்கிறத அங்கே இருக்கவங்க யாராச்சும் வெளியே சொல்லணும்ப்பா அப்படின்ட்டு. கிளம்பி வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஒருத்தர் 2 பேரில் மொத்தமாக கிளம்பி வந்துட்டாங்க. வந்தவங்கெல்லாம் எங்கள் காலேஜுக்குள்ளே என்னென்ன நடக்குது தெரியுமான்ட்டு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பரை பயங்கரமாக டார்கெட் பண்ணியே பேசினாங்க. சொல்கிறேன், அந்த மூஞ்சவனு காட்டுறேன் போக இந்த கண்ணூர் டென்டல் காலேஜில் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்த கேஎஸ்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், இதை சேர்ந்த லீடர்ஸும் அந்த காலத்துக்கு வரவே விஷயம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. கேரள ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாமே இந்த விஷயத்தில் ப்ரையாரிட்டி கொடுத்து இதை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத்தம் இந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா போலீஸாரும் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சனால அது ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர் M.K. ராம் இந்த மனுஷன்தான் இங்கே ஒரு ட்ரபிள் மேக்கரு. இவரை பற்றி சொல்லணுன்னா வாயை திறந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுவாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மதிக்க மாட்டாப்புல, அவ்வளோ பேசுவார், ஒரு மாதிரி கண்ணியம் இல்லாமல் பாடி ஷேம் பண்ணுவார். ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு அவ்வளோ கேவலமாக பேசுவார். பசங்களை அடிக்க வச்சா அப்படி இருக்கும், பசங்க தப்பு பண்ணால் பொண்ணுங்களை வச்சு அடிக்க வச்சா அப்படி இருக்கும். இது போல் வேலைகள்லாம் பண்ணுவாராம். கேட்டால் அசிங்கப்படுத்துறதா இது பேர். அவங்க மனநிலை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கவங்க அவங்க திணிக்கும். இந்த ராம் ஆக்சுவலாக ஏற்கனவே 2 முறை சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தரம். இவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வச்சுருக்காங்களாம். ஆனால் அது பெருசாக யாருமே கண்டுக்கிட்ட மாதிரி தெரிலன்ட்டும் அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிதினோட மரணத்துக்கு இந்த நபர் தான் முக்கியமான காரணம்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குற்றச்சாட்டு மேலே குற்றச்சாட்டாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டு பெருசாகும் போது ஹை ப்ரொஃபைல் கேஸாக, அதுவும் எலெக்ஷன் பீக்கில் இருந்த டைம் வரை கேரளாவில் இதெல்லாம் சார்ந்து வருதுன்னா அங்கே டிபார்ட்மெண்ட் சும்மாவாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வேறு யாரும் இருக்க முடியும்? அந்த M.K. ராமு. இந்த டென்டல் அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதோட ஹெச்ஓடி பார்த்துருக்க வேலையை பார்த்தீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது, எல்லா இடத்துலையும் இருக்கவங்க திட்டுவாங்க, கொஞ்சம் அப்படி கோவப்பட்டு அடிப்பாங்க. இதுக்காக இது போல் பசங்க பண்ணிட்டு அவங்க மேலே என்ன தப்பு சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, வெளியில் தெரியுது அவ்வளோ மட்டும் தானே, உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்கன்றது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் தானே தெரியும். ஓகே, ஒருத்தர் தூக்கியாச்சா, சஸ்பெண்ட் பண்ணியாச்சா. 2வதா KT சங்கீதா நம்பியார், அசோசியேட் ப்ரொஃபஸர், இவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 பேர் தான் இந்த பையனோட இந்த முடிவு காரணம் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ போலீஸார் பார்த்தீங்கன்னா இது போல் தன்னோட உயிரை தானே மாய்த்துக்க இவங்க தூண்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் SC/ST ஆக்ட் இருக்குல்ல,
அது சார்ந்த ப்ரொவிஷன் அவங்க மேலே பாஞ்சிருக்கு. இந்த வழக்கை பற்றி போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்குறதா இருந்தால், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுல, அது சார்ந்து நாங்கள் சொல்லணும்னா, அந்த பையன் சாவில் வேறு எதுவுமே சந்தேகம்லாம் கிடையாதுங்க. வேறு எந்த இன்ஜுரி மார்க்கும் அந்த பையன் உடம்புல இல்லை. இதை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த விஷயத்தில் அந்த பையனை யாரும் பிடிச்சி தள்ளி விடலை, எதுவும் பண்ணலை, அந்த பையனை அடிச்சல இது போல் எதுவுமே பண்ணலைன்றது இங்கே லிட்டலாக ஊர்ஜிதமாகிறதா அவங்க சொல்கிறாங்க. ஓகே ரைட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நித்தினோட ஃபோன் இருக்குல்ல, அதை நாங்கள் அனலைஸ் பண்ணணும். அதில் ரெக்கார்டிங்ஸ் எதனா இருந்துச்சுனாக்கா அதை நாங்கள் பார்க்கணும், அதை கேட்கணும் ஃபுல்லாக. நாங்கள் அந்த பையனோட மரணத்துக்கான காரணம் இருக்குல்ல, அது மேபி அந்த ரெக்கார்டிங்ஸ் மூலமாக வெளியே வரலான்னு சொல்கிறாங்க. ஃபோனை ஃபுல்லாக ஆய்வு பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த அனலைஸ் பண்ணுறது நாங்கள் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறோம். அதில் வேறு இந்த சோஷியல் மீடியா முழுக்க ஒரு ஆடியோ வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அது சார்ந்த உண்மைத்தன்மையோ நாங்கள் கண்டறி எவ்வளோ முற்பட முடியுமோ முற்படுறோம். கூடிய சீக்கிரம் அதையே நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கேரள ஊடகங்கள் மத்தியில் அந்த ஆடியோ பயங்கர பெருசாக போய்கிட்டு இருக்கு. அது இதுன்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை நிஜப்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆடியோ சார்ந்தும் உங்களுக்கு தனி வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கான்டென்ட் இருக்குல்ல, அது அப்படியே இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் புரட்டி போடுற மாதிரி அமையலாம். இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களே, இதில் ஒரு க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்கு. ஆனால் இது வெரிஃபை பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்க, பண்ணணும். அதான் போலீஸார் சொன்னாங்களே, ஃபோனை ஃபுல்லாக நாங்கள் ஆய்வு பண்ணணுன்னாங்களே, அது காரணம் இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான். தெளிவாக சொல்லிடுறேன், இது இப்போதைக்கு சந்தேகமாக மட்டும்தான் இருக்குது. இதை ஊர்ஜிதமாக எடுத்துக்காதீங்க யாருமே. என்னென்னா, நிதின் ஒரு லோன் ஆப்லேருந்து லோன் வாங்கினதா ஒரு தகவலுங்க. இது சார்ந்த சில வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் காட்டுறாங்க, அதை விடுங்க. லோன் வாங்கினதா தகவல். அந்த லோனை கொடுத்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணியிருக்கா, நிதிஷோட கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஏதோ மெசேஜ் அனுப்புறது. உங்களுக்கே தெரியுமே, லோன் ஆப்பில் வாங்கினா அதுக்கப்புறம் சில வேலைகளை பார்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க அனுப்பின மெசேஜில் இந்த காலேஜோட ஸ்டாஃப் இருக்காங்களே, அவங்க நம்பருக்கும் போயிருக்கு போல இருக்குது. ஒழுங்காக அவனோட கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க அவங்க நம்பரை. அதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுற நிறைய பேர் பண்ணணும் இருந்த வேலையை கான்டாக்ட்ஸ் எடுத்துக்களும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருவாங்க. இல்லைனா ஒரு சில இடங்களில் ஆபாசமான சித்தரிச்சுலாம் வீடியோ போட்டு விட்ருவானுங்க. அது போல் கொடுமை பண்ணுவானுங்க. அதில் பண்ணதுமே அவங்க சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கின பையனுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க, ஏற ஆரம்பிப்பாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறமாச்சும் அந்த பையன் எப்படியாச்சும் கடனை திருப்பி கொடுத்துருவாங்க, அந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ண பாருங்கள். அது போல் விஷயம் இந்த கேஸில் இருக்கலாம்னு ஒரு பார்வை இருக்குது. ஸோ மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சதோ அதை உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, கண்ணோட்டத்துக்கு வந்துடாதீங்க. இது இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபைண்டிங்ஸ் முன்வைக்கப்படும். அதுக்கப்புறம் மக்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கப்பட்ட பிற்பாடு நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். இதுக்கு மத்தியில் கற்பிக்கிற இடத்துல இருக்க ஒவ்வொரு ஆசான்களும் கண்ணியத்தை கடைப்பிடிச்சே ஆகணும். கோவம் வந்துச்சுப்பா அதனால் பேசிட்டேன், கோவம் வந்துச்சுப்பா அதனால் இது பண்ணிட்டேன், இதை நான் அசால்ட்டாக சொல்லி தட்டி கழிக்கிற இடம் அது கிடையாது. ஸோ அந்த கண்ணியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இப்போ ஏற்பட்ட கோழைத்தனமான முடிவு ஒரு தீர்வே கிடையாது. மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.